களம்16 நிகழ்ச்சியில் கிராமிய கலைஞர்களுக்கு ஏன் உரிய அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் இருக்கக்கூடிய கிராமிய இசைக்கலைஞர்களும் கிராமிய கலைஞர்களும் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அது என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். தமிழர்களின் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உண்டு. இதற்கு மிகப்பெரிய பங்கு என்று சொன்னால் கிராமிய இசை வாத்தியங்களுக்கும் அதை வாசிக்கக்கூடிய இசை கலைஞர்களுக்கு மட்டுமே போய் சேரும். அப்படிப்பட்ட இசைகளை முக்கியமான கோரிக்கைகளை பற்றி நம்மிடம் பேச இசைக்கலைஞர்களிடம் கேட்போம். போன்ற இசைக்கலைஞர்களுடைய ஒரு 30 வயசு ஆயிடுச்சுனாவே எங்களை மாதிரி கலைஞர்கள் வயதானவர்கள் நம்மனு இந்த கரகாட்ட கலைக்கு கூப்பிடுறதில்ல, வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. ஆனாலும் எங்களோட பிள்ளைகளோட எங்கள் பிள்ளைகளை வளர்க்கவோ, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல படிப்புக்கு நல்ல ஒரு உதாரணத்துக்கு எதையுமே நாங்கள் செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக நல்ல ஒரு வேலை வாய்ப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அரசாங்கம் தரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த கரகாட்ட நிகழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம்னா கிட்டத்தட்ட என்னோட வயசுக்கே ஒரு 22 வருஷமாக நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடியே ஆடிக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்ததுலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. ஏன்னா எங்களை இந்த ஊர்லேயுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கி அனுப்பி விட்றாங்க. எங்களை போயிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதாக தான் இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணுன்னாலும் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது, என் பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கான உண்டான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. எனக்கு ரேஷன் கார்டு முதற்கொண்டு கிடையாது. இது வரைக்கும் ஓட்டு ஐடியை தவிர வேறு எதுவுமே இந்த அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அதுக்கு இந்த அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் நலிவடைந்து போயிருக்கிறது இந்த தெருக்கூத்து கலைஞர் மாதிரி. இந்த கரகாட்டமும் இப்போ அழிஞ்சு போச்சு. கரகாட்டம் ஆடினால் கூட அது பழைய பாரம்பரிய கலையை செய்வதற்கான அந்த கலைஞர்கள்லாம் அழிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி ஏதோ ஊரில் சொல்கிறபடி ஒன்று சில கலைஞர்கள் தான் இருக்காங்க. இவங்களை வச்சு இப்போ ஒரு பள்ளியிலையோ கல்லூரியிலையோ பயிற்சி கொடுத்து இந்த கலையை வளர்க்கலைன்னா பின்னாடி இந்த கலை உண்மையிலே அழிஞ்சு போயிடும். அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சியில் தோன்றி எடுக்கிற மாதிரி தான் தேடி பிடிக்கணும். கலைமாமணி விருதுகள் இப்படி போன்ற விருதுகளை கொடுத்து இந்த கலையை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி இந்த கலைஞர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி கொஞ்சம் கலையை வளர்க்குறதுக்கான முயற்சியை இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசுகள் செய்யணும். இசைக்கலைஞர்களின் வாரிசுகளுக்கு ஒரு முறையான இலவசமான படிப்பு வழங்க வேண்டும். அவரோட வாரிசுகளுக்கு தமிழக அரசால் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் தமிழகத்தில் அரசு விழாக்கள் மற்றும் கோவில் விழாக்களில் நாட்டுப்புற கலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பது கலைஞர்களின் கோரிக்கையாகவே உள்ளது. தஞ்சையில் கிராமிய கலைஞர்கள் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தார்கள். அதை பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். திரு மணிமாறன், இவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அதிலும் கூட பலரும் குறிப்பிட்டு சொன்ன ஒன்று, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை கூட இல்லாத ஒரு காரணத்தினால் மிகுந்த துயரத்திற்குள்ளாகிறோம் என்று பல சிரமங்களையும் சந்திக்கிறார்கள் என்று. உங்களுக்கென்று, அதாவது நாட்டுப்புற கலைஞர்களுக்கென்று தனியாக ஏதேனும் நலவாரியங்களோ அமைப்புகளோ இருக்கிறதா? இருந்தால் அது எந்த அளவுக்கு அதனுடைய செயல்பாடு இருக்கிறது? உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ பேசின கலைஞர்கள்லாம் நாங்கள் அவங்க பன்னெடுங்காலமாக அதில் இருக்கிறவங்க. நாங்கள்லாம் அவங்களுக்கு குழந்தை தான். அதனால் அவங்கள நீங்கள் போய் கேட்டு எடுக்கிறதுலாம் ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயம். அதுவும் சரியான நேரத்தில் சரியான தளத்தில் நியூஸ் 7 சேனல் இதை செய்கிறீங்க. நிச்சயம் மனப்பூர்வமான ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாகவும் நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒட்டுமொத்தமாகவே எல்லா கலைஞர்களுடைய கோரிக்கையும் எல்லா கலைஞர்களுடைய வேண்டுகோளும் எங்கேயுமே மாற்றம் இல்லை. பாருங்கள், எல்லாமே ஒரே குரலாக தான் ஒலிக்கிறாங்க. கலைமாமணி விருது கொடுக்கணும், பள்ளியில் ஆசிரியர்களாக நியமிக்கப்படணும், உரிய அங்கீகாரம் வழங்கப்படணும், இந்த கலை இன்னும் கொஞ்சம் நாட்டில் காணாமல் போயிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அரசுகிட்ட தான் வேண்ட முடியும். வேற யார்கிட்ட நாங்கள் போய் கேட்க? உலகமயமாதல் என்கிற ஒரு பட்சம் தழைக்கிறதுனால தான் இந்த கிராமிய கலைகளுக்கு பின்னடைவு ஏற்படுகிறது என்று கருதுகிறீர்களா? குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு சிறு கோவில்களில் இருக்கக்கூடிய ஒரு மேலதாளம் முழங்காமல் அதற்கு கூட எலக்ட்ரானிக் ட்ரம் செட் இன்னைக்கு வைக்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் கூட பின்னடைவு ஏற்படுத்துதா? இல்லை, உலகமயம் நீங்கள் நாட்டுப்புற கலைகள்னாலே அது உழைப்போடு தொடர்புடையது, விவசாயத்தோடு தொடர்புடையது. விவசாயம் அழிகிற பட்சத்தில் அதனுடைய விளைவு, அதனுடைய பாதிப்பு எங்கெல்லாம் பரவுதோ அங்கே அது எல்லாமே பாதிக்கும். அந்த அளவில் நாட்டுப்புற கலையும் கலைஞர்களுமே பாதிக்கப்படுறோம். ஆனால் இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் ஏதோ மெத்த படித்தவங்க, வேலை செய்கிறவங்க, பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட தன்னார்வத்தோடு இப்போ இது ஏதோ டீம் ஒர்க்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அவங்க குழுவாக இயங்குவதற்கு இந்த நாட்டுப்புற கலைகள் ஏதோ உதவி செய்கிற மாதிரி இப்போ அவங்கெல்லாம் கூட பயிற்சிக்கு வராங்க. தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அவர்கள் பலரும் அதிருப்தி தெரிவிக்கிறார்கள். இந்த ஒரு சமயத்தில் ஒரு நாட்டுப்புற இசை கலைஞருக்கோ நாட்டுப்புற கலையில் தொடர்புடைய ஒருவரின் பிள்ளைகளுக்கோ அரசு வேலை கிடைத்த பட்சத்தில் இன்னும் கூட ஏன் அதை பிடித்திருப்பானே, அதை விட்டுக் கொள்ளலாம் என்றும் கூட அவர்கள் அதை நிறுத்திக் கொள்ளும் நிலை கூட ஏற்படுகிறது.
இல்லை அப்போ அதாவது இது வந்து அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இப்போ நான் பறை இசைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மகன் தான் பறை இசைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் என் மகன் வந்து ஒரு நீதிபதி ஆகக்கூடாது? அதே சமயத்தில் கலையையும் காப்பாற்றலாமே கட்டி. நீதிபதி ஐயாவுடைய மகன் வந்து இப்போ ஒரு கலையை கற்றுக்கிட்டு காப்பாற்றலாமே. அப்போ இங்கே வந்து கலைஞர்கள் அப்படின்னாலே ஒரு தரப்பு தான் செய்யணுங்கிற பார்வையே தவறானது. அந்த அடித்தளமே மாறணும். அதுக்கு தான் சொல்கிறோம் இது மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. முறையாக ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு தற்பொழுது குறைந்து வருகிற ஒரு நேரத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த ஒரு கலையை சொல்லித் தருவது சரியாக தானே இருக்கும்? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அதாவது கலையை வந்து நான் சொல்லி கொடுத்து தான் என் மகனுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. அது மரபு ரீதியாகவே சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை. இருக்கிறோம், அதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான சூழல் இல்லை, அதற்கான உதவுவார் இல்லை. அந்த அளவில் தான் இது இருக்குது. இப்போ என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லை, அது இயல்பாகவே வரும். நாட்டுப்புற கலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஆதி மனித வாழ்க்கையில் நிகழ்த்துனர் ஒரு குழுவாகவும் பார்வையாளர்கள் ஒரு குழுவாகவும் இருந்ததில்லை. எல்லோருமே கலைஞர்கள், எல்லாரும் ஆட முடியும். இப்போவும் கூட நீங்கள் தெருவில் 10 பேர் பறையடிக்கிறாங்கன்னா நிற்கிற 50 பேரில் 20 பேர் ஆட வந்துடுறாங்க. மற்ற 30 பேருக்கு ஆடணும்னு தோணுது. ஏதோ ஒரு வித சூழல்கள் உணர்வு வந்து தடுக்குது. ஆனால் கிராமிய கலையை புறக்கணிப்பதில் கிராமிய கலைஞர்கள் தயக்கம் காட்டுவதில்லை தானே? இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தயக்கம் காட்டுறாங்க. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து விருது கிடைக்கல, எனக்கு வந்து போதுமான பொருளாதார வாய்ப்பு இதில் இல்லைன்னும் போது நானே மாறணும்னு நினைக்கும் போது மாற முடியாமல் அந்த கலையை பற்றி கொள்ள வேண்டிய அன்றாட பிழைப்புக்காகவே அந்த கலையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறதா என்றுதான் கேட்கிறேன். இல்லை, நீங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்த கலைஞர்கள் இப்போ இவங்க எல்லாம் வந்து முழு நேரம் இதுதான் தொழில், இதை விட்டால் வேறு தொழில் இல்லை. ஆனால் இப்போ அடுத்து வர்ற தலைமுறை வந்து அப்படி இல்லை, அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முன்னாடி வந்து எங்கள் தாத்தா வந்து அவர் படிக்காமல் வேற ஒரு துறையில் இயங்கி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் சொன்ன அந்த உலகமயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது பல்வேறு தன்மைக்குள்ளே பல்வேறு நபர்கள் போகிறோம். எல்லா இடத்துலையுமே அசைவு நெளிவு வருது. ஆக இங்கே வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து உரிய அங்கீகாரம் கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். சரி, தொடர்ந்து பேசலாம். கிராமிய கலைஞர்கள் தங்களது கோரிக்கைகளாக இதையெல்லாம் முன்வைக்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். அவர்களுடைய கோரிக்கை கிராமிய கலைகளை காக்கும் வகையில் தனி அமைச்சகம் உருவாக்கப்பட வேண்டும், அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை பிரதானமாக முன்வைக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அனைத்து பள்ளிகளும் கிராமிய கலைஞர்களை ஆசிரியர்களாக கொண்டு பயிற்றுவிக்க வேண்டும் என்று திரு மணிமாறனும் அதை அறிவுறுத்தியிருந்தார். அடுத்ததாக அவர்களது கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கிராமிய கலைஞர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று கேட்கிறார்கள் மற்றும் உதவித்தொகைகளை மீண்டும் முறையாக வழங்கி இந்த ஒரு கலையை காக்க வேண்டும், இதற்கு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். படித்த கிராமிய கலைஞர்களை ஊக்குவிக்க வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இறுதியாக அரசு நடத்தக்கூடிய விழாக்கள் அனைத்திலும் கிராமிய நிகழ்ச்சிகளை கட்டாயம் ஆக்க வேண்டும் என்று கிராமிய கலைஞர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். திரு மணிமாறன், அரசுக்கு நீங்கள் வலியுறுத்துவது என்ன உங்கள் தரப்பிலிருந்து? அதேதான், ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய உணர்வு அதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வழிமொழிகிறேன். ஆனால் இப்போ ஏற்கனவே இங்கே வந்து அரசு சார்பாக கலை பண்பாட்டுத்துறை இருக்குது, தென்னக கலை பண்பாட்டு மையம் இருக்குது, இயலிசை நாடக மன்றம் இருக்குது, நிறைய அமைப்புகள் இருக்குது. இன்னும் கூட அதற்காக நிதி நிறைய ஒதுக்கி இன்னும் இந்த மாதிரியான விடயங்கள்லாம் கொஞ்சம் அரசு கவனம் செலுத்துச்சு அப்படின்னா இந்த கலையும் கலைஞர்களும் வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே நலிவுற்று இருக்கக்கூடிய இந்த கிராமிய கலைஞர்களின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? இனி அவங்க வந்து நிச்சயமாக வந்து தன் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். நிச்சயம் போதை பழக்கத்துக்கு அவங்க ஆட்படக்கூடாது. இன்னொன்று அவங்க வந்து தீர்மானிக்கணும் இவ்வளவு நேரம் தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த தொழிலாளர் உரிமை சார்ந்த எந்த விஷயமும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இல்லை. இங்கே நேரம் அளவுகோல் கிடையாது, ஊதிய அளவுகோல் கிடையாது. இப்படி வந்து கலைஞர்கள் வந்து இதை ஒரு வரையறைப்படுத்தணும். அந்த அளவில் இவங்க கொண்டு போனாங்கன்னா நிச்சயம் அது தன்மை மாறும். திரு மணிமாறன், அரங்கத்திற்கு வந்து கிராமிய கலைஞர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்திமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நேர்களை களம் 16 நிகழ்ச்சியில் இன்று கிராமிய கலைஞர்கள் தங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்பதை முன்வைத்திருந்தார்கள். அதனை பார்த்தோம். குறிப்பாக பள்ளிகளில் கிராமிய கலையை பற்றி மாணவர்களுக்கு சொல்லித் தருவதில் அரசு ஈடுபாடு காட்ட வேண்டும். நிச்சயம் அடுத்து அமையப்போகிற அரசு அதனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களது கோரிக்கைகளை பிரதானமாக முன்வைக்கிறார்கள். களம் 16 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.
Thank you.